அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு போட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தி. இப்போ இந்த வதந்தி நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் லாஸ்ட்டில் புரிஞ்சிக்க முடியும் மக்களே. மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் வந்து இழுத்து மூட போகிறாங்க, அவ்வளோதான், சத்யானந்த் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, யாருக்கும் பேமெண்ட்டு வராது, RBI வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, அக்கௌண்ட்டில் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, இது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அந்த கம்பெனி இழுத்து மூட போகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள், ஏகப்பட்ட நியூஸ் வந்து வெளியே பரவிட்டுருக்கும் மக்களே. இது எல்லாத்துலேயும் எதெல்லாம் பொய், எதெல்லாம் என்ன நடந்துச்சு கோர்ட்டில், என்ன சொன்னாங்க ஜட்ஜு, என்ன சொன்னாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சைட்லேருந்து, இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாகவும், அதே மாதிரி இந்த பேமெண்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இப்போது இந்த கம்பெனி மீது ஏகப்பட்ட வழக்கு போட்டாங்க, ஏகப்பட்ட விஷயம் போயிட்டுருக்கு, அவருக்கு வந்து ஏபிலாம் கேன்சல் ஆகிடுச்சு, அவளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சைட்லேருந்து இந்த கம்பெனி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கிறது, அவ்வளோதான், அந்த கம்பெனி வந்து இழுத்து மூட போகிறாங்க அப்படிலாம் வந்து ஏகப்பட்ட டுபாக்கூர் மாதிரி பேச எல்லாத்தையும் உடைக்க போகிறோம் மக்களே. ஆக்சுவலி நடந்துச்சு கோர்ட்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது என்ன இது இந்த கேஸுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது இந்த மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது நிதி மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதை முதல்ல EOWக்கு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ராடு பயலான அந்த அசோக் ஸ்ரீநிதி தான். நான் இந்த வார்த்தையை ரொம்ப ஆழமாக உபயோகப்படுத்த வேண்டியது இருக்குது. ஏன்னால் மிகப்பெரிய ஃப்ராடு கும்பல் இது, ஆனால் ஜோக்கர் கும்பல், அதையும் சொல்லியாகணும். அதாவது கம்ப்ளைண்ட்டு கோயம்புத்தூரில் கொடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர், இது ஏன் பண்ணல, அது ஏன் பண்ணல, இதை செஞ்சிட்டோம், அதை பண்ணியிருக்கோம், இவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க, இது செய்ய மாட்டாங்க, ஏகப்பட்ட ஃப்ராடுத்தனமான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த அசோக் ஸ்ரீநிதி இந்த ஃப்ராடு பண்ண வேலையால் ரொம்ப ஓவர் ப்ரெஷராக இருக்கே அப்படின்றதுனால தான் இந்த வழக்கை சென்னைக்கு மாற்றி விட்டார்கள் அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அது ஏன் அங்கே EOW அங்கே விசாரிச்சிட்டாங்க, கோயம்புத்தூரில் விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகும் இந்த கம்பெனி வந்து ஃப்ராடு தான் பண்ணுது, போய் தான் பண்ணிகிட்ருக்காங்க, நான் EOW கொடுத்துட்டோம், EOW வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற இந்த ஃப்ராடால் இந்த வழக்கு சென்னைக்கு மாற்றப்பட்டிருந்ததாக நமக்கு ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகின்றது. அப்போது சென்னைக்கு மாற்றுறாங்க. என்னென்னா வேறு சொல்லுவாங்க, போய் கேட்டால் தம்பி சென்னைக்கு மாற்றிட்டோம் போப்பா அப்படின்றாங்க, இங்கேருந்து பேச போப்பா அப்படின்றாங்க. சென்னைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டாகிவிட்டது என்ற தகவல் கிடைக்கப்படுகிறது மக்களே. ரைட், முடிஞ்சு சென்னைக்கு மாற்றப்பட்டது, சென்னைக்கு EOWக்கு மாற்றிட்டாங்க. திஸ் ஹேப்பனிங் ஆன் June 4th, 2024. இப்போ சென்னை இதை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சொர்ணம் பேபி அப்படிங்கிற 2 பெண்கள் ஆல்ரெடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தருமபுரியில் ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க மைவி3 சேர்ந்துட்டாங்க அப்படின்னும், அந்த சேர்ந்ததில் இவங்க கொடுக்க வேண்டிய இந்த ஃபேஸ் பேக் தரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு வந்து என்ன நிறுவனம் ஏமாத்திருச்சு அப்படின்னு இங்கே ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் வந்தப்போ EOW சென்னைக்கு வந்து எந்த விஷயமும் தெரில. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வழக்கு ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆக போகுது. ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட் பெட்டிஷன் க்ளோஸ் ஆகாது, லைவ்லேயே இருந்தால் சென்னை EOW விசாரிக்கிறப்போ இந்த நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு 30+ டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க மக்களே. சத்யானந்தன் MDயாக இருக்கார், 30 டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த கம்பெனிக்கு. ஸோ என்னென்னா இந்த கம்பெனியில் சென்னை விசாரிக்கிற பொழுது இந்த ஸ்வர்ணம் மற்றும் பேபி ரிட் பெட்டிஷனை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு ப்ரெஷர் பண்ணலாம். ஸோ கோர்ட்டுக்கு ப்ரெஷர் பண்ணால் அதன் மூலயமா சென்னை EOWக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட பிளானாக இருந்திருந்தது. அந்த பிளான் உடைந்து விட்டது. அங்கே இவங்க போட்டு ரிட் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, இந்த ரிட் பெட்டிஷன் இஸ் க்ளோஸ்ட். ஸோ இது அவங்களுக்கு மிகப்பெரிய அடி. செகண்ட், இப்போது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே சத்யானந்தன் அவர்களுடைய ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வருகின்றது. அந்த பெயில் பெட்டிஷனை விசாரிக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில், தமிழ்ச்செல்வி நீதியரசர் விசாரிக்கிறாங்க. அவங்க பெஞ்சில் அந்த கேஸ் வருது. அப்போது இவங்க தரப்பு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, கோயம்புத்தூர் ஆல்ரெடி விசாரிச்சுட்டாங்க, இப்போ சென்னைக்கு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த சென்னையிலையும் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம், ஸோ கொடுத்து நாங்கள் வெளியே வர்றதுக்கு கேட்குறாங்க சத்யானந்த் சைட்லேருந்து. அப்போது ஜட்ஜு கேட்குறாங்க ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து, ஏதாவது அலிகேஷன்ஸ் இந்த கம்பெனி எதிர்த்து இருக்கா
அப்போது பிபி தரப்பு சொல்லியிருக்காங்க ஒன்றுமே இல்லை, நாங்கள் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கிறோம், என்கொயரி பண்ணுறோம் மை லார்ட், பண்ணிவிட்டு நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். அடுத்த கேள்வி, எனி விக்டிம்ஸ் ஆர் தேர், யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த வார்த்தையை முக்கியமாக பார்க்கணும் மக்களே. அப்போது பிபி சொன்ன பதில், பாதிக்கப்பட்ட யாரும் வெளியே வரவே இல்லை, ஜஸ்ட்டு விசாரிக்கிறோம் அவ்வளோதான். ஸோ வி ஆர் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், விசாரிக்கிறோம் அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விசாரிக்கிறீங்க, டைம் வேணும் உங்களுக்கு. ஆமாம் டைம் வேணும், டைம் கூட விசாரிச்சு நாங்கள் முடிச்சிடறோம். ரைட், டைம் வேண்டி கேட்டதன் காரணமாகத்தான் அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது மக்களே. இதுதான் உண்மை நிலவரம். இதை கோர்ட்டில் நான் உங்களுக்கு நேற்று விசாரித்து நான் சொல்கிற தகவல் மக்களே. இதை பல டுபாக்கூறுகள், பல ஃப்ராடுகள், பல தப்பான தகவலை பரப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே ஏற்றுக்க முடியாத விஷயம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சைட்லேருந்து கொடுக்கப்பட்ட கவுண்டரில் சொல்லப்பட்ட வார்த்தை, த கேஸ் இஸ் அண்டர் ப்ரிலிமினரி ஸ்டேஜ், வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் த கேஸ், நோ விக்டிம்ஸ் ஹவ் கம் அவுட், நோ மெரிட்ஸ் இஸ் தேர். இந்த வார்த்தையும் பேசப்பட்டிருக்கின்றது கோர்ட்டில். அதாவது இவங்க மேலே அலிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி மெரிட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் நாங்கள் விசாரிக்கிறோம், விசாரித்து முடிச்சுட்டு நாங்கள் சொல்கிறோம். பிகாஸ் வேறு ஸ்டார்டிங் நீட் சம் டைம். சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சொல்லப்பட்ட வார்த்தை, யூஓடபிள்யூ சென்னை நீட் சம் டைம், அவ்வளோதான். வேறு எந்த வார்த்தையும் அவங்க சொல்லலை. விசாரிச்சிட்டாங்க, 10 பக்கம் அறிக்கை கொடுத்தாங்க, அறிக்கையில் தப்பாக இருக்குன்னு கொடுத்தாங்க, இது எல்லாமே பொத்தாங்க, இதெல்லாம் புழுகுகள். இது எதுவுமே நடக்கவில்லை கோர்ட்டில். இதை நேற்று நம்ம கோர்ட்டில் போய் விசாரித்து தகவல் அவங்க கொடுத்துட்ருக்கோம் மக்களே. இதற்கு மேல் இந்த வழக்கில் என்ன நடந்தாலும் கோர்ட் தகவல் அவங்க சொல்ல கண்டிப்பாக அவன் சேர்ந்துடும், நோ டவுட். அடுத்த விசாரிக்கிறோம். மொத்தம் எத்தனை கேஸ் இருக்குது இந்த இது மேலே? முதல்ல மக்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதாவது இங்கே இந்தியாவை பொறுத்தளவுக்கு மக்களுக்கு சட்டம் தெரியாமல் இருப்பதால் தான் பல ஃப்ராடுகள், டுபாக்கூர்கள் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு கம்பெனி மேலே எத்தனை வழக்கு வேணாலும் இருந்துக்கலாம், அந்த கம்பெனி மேலே வழக்கு தொடுக்கிறது அப்படிங்கிறது தான் சாதாரண விஷயம். இப்போ இந்த மேவித்தை எடுத்துக்கோங்களேன். இப்போ சொல்லப்படுற விஷயம் அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். அதாவது தமிழ்நாட்டில் சட்டசபை கூட்டிருந்த சமயத்தில் கோயம்புத்தூரில் இவரோட கூட்டத்தை கூட்டி போயிட்டு கமிஷன் ஆஃபீஸில் அவர் முறையிட்டார். அதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இதையும் புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அரெஸ்ட் பண்ணிட்டா தூக்கில் தொங்க விட்டுருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. தயவு செய்து இது சட்டம் தெரியாததுனால் பல ஃப்ராடுகள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அரெஸ்ட் ஏன் பண்ணுவாங்க? அதாவது ரிமாண்ட்னா என்ன வார்த்தைன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ரிமாண்ட்னா என்ன அர்த்தம்னா, சார் ஒரு கேஸ் பதிவு பண்ணியிருக்கோம், போலீஸ் தரப்பு சொல்கிற வார்த்தை, நம்ம கேஸ் பதிவு பண்ணியிருக்கோம், அந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கணும். அதாவது இந்த கேஸ் பதிவு பண்ணதை இவர் தான் குற்றம் சாட்டப்பட்டவர், இவர் குற்றவாளி கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவர். இவரை விசாரிக்கணும். ஆனால் இந்த விஷயமா மற்றவங்களும் விசாரிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இவர் வெளியே இருந்தார்னா சாட்சி ஆதாரத்தை கலைச்சறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீதிமன்ற காவலில் நீங்கள் வச்சுக்கோங்கன்றது தான் இதற்கான அர்த்தம். அதாவது நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம நாட்டில், இந்த இந்தியாவில் அனைவரும் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நமக்கு கொடுத்துக்க ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் சுதந்திரமாக அந்த நாட்டில் வாழலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க உங்களை. இது நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்த நமக்கு ரைட்ஸ். இந்த ரைட்ஸை மீறி ஒருவரை சுதந்திரமாக வாழ்கிறதுலேருந்து தடுத்து ஒரு பிரிசனில் கொஞ்ச நாள் வைக்க போகிறோம். அதற்கு நீதிமன்ற காவல் என்று பெயர். நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கின்றது ஒருத்தனுடைய ரைட்ஸை கொஞ்ச நாளுக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு. நீ சுதந்திரமாக வாழ்றதுக்கு ரைட்ஸ் இருக்குப்பா, பட் ஒரு விசாரணை போயிட்டுருக்கு, உன் ரைட்ஸ் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், நீ கொஞ்ச நாளைக்கு என் கண்ட்ரோலில் இரு, அவன் விசாரணையை முடிக்கட்டும், முடிந்ததற்கு பிறகு நீங்கள் ஒன்றத்தை வெளியே விட்டுரும். இதுதான் அதற்கான அர்த்தம். தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கோங்க. ரிமாண்ட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதான். நீதிமன்ற காவலை ஒருத்தவங்க வைக்கிறாங்க, இது ரிமாண்ட். இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன், சட்டத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ஜெயில் இஸ் ஆப்ஷனல். ஒருத்தவனை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டியது அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், பட் பெயில் இஸ் மேண்டட்ரி. ஒருத்தவனுக்கு பிணை வழங்க வேண்டியது கட்டாயம். இது சட்டத்தில் உள்ள ஒரு வார்த்தை. ஒருத்தனை சும்மா நீங்கள் நீதிமன்ற காவலை தூக்கி போடக்கூடாது, ஏன்னா அவன் ரைட்ஸ் தான் முக்கியம். நம்ம நாட்டில் ஒரு தனி மனித உரிமை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம், அதை கெடுத்துடக்கூடாதுன்பாங்க. ஆனால் அவனை பிணையில் நீங்கள் விடுறது கட்டாயம். அதனால தான்
அவனை வந்து பிணையில் உள்ளே வைக்கிறது, பிணை இல்லாமல் அவனை வந்து நீதிமன்ற காவலில் வைக்கிறது அப்படிங்கிறது தேவை இருந்தால் வைக்கலாம், இல்லாட்டி வைக்க வேண்டாம். இதுக்கு பேர் மெக்கானிக்கல் ரிமாண்ட்னு சொல்லுவாங்க சட்டத்தில். மெக்கானிக்கல் ரிமாண்ட் இருக்கக்கூடாதுன்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, 7 வருடத்திற்கு குறைவான தண்டனை இருக்கக்கூடிய குற்றங்களை செய்தாரையானால் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டாம், அவரை வெளியே வச்சுட்டு நீங்கள் விசாரிங்கன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒன்று சொல்லுது. இது மெக்கானிக்கல் ரிமாண்ட் சொல்லுவாங்க. நான் சட்டம் மாதிரி பேச விரும்பல மக்களே, பட் ஐ வாண்ட் கிவ் யூ ஒரு பேசிக் நாலேஜ் கொடுக்க விரும்புகிறேன். கண்ட மேனிக்கு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதை நம்பி ஏமாந்துக்கிட்டு நீங்கள் உங்களோட சென்சஸை இழக்காதீர்கள். இப்போ பெயில், இப்போ இவர் சக்தியானந்தனையும் 30 டைரக்டர்ஸையும் ஜெயிலில் வந்து போடுறது அப்படிங்கிறது தூக்கில் போடுறது கிடையாது. நீதிமன்ற காவலில் வைக்கிறாங்களா வைக்கலையா, இதுதான் இங்கே மேட்ரு. இதுக்கு தான் ஏபி போடுறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில். இவர்களை நீதிமன்ற காவலில் இவருடைய உரிமைகளை மீறி அடைப்பதற்கு வேண்டாம், வெளியே இருக்கட்டும், நீங்கள் விசாரிங்க, மேட்ரை விசாரிங்க. இதுதான் நீங்கள் சொல்ல போகிற விஷயங்கள். அதுக்கு தான் சக்தியானந்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இது 9 மாதமாக இந்த விசாரணை பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் ஈஓடபிள்யூ விசாரித்தாங்க, நாங்கள் வெளியே தான் இருந்தோம், நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம், நாங்கள் எந்த விதத்துலையுமே ஒத்துழைப்பு கொடுக்காம கிடையாது. ஸோ அதனால் எங்கள் பிணை கொடுங்க கேட்டிருக்கிறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டிருக்கிறாங்க. அப்போது பிபி சொன்ன வார்த்தை, சார் ரொம்ப பிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது, கொஞ்சம் டைம் தாங்க விசாரிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, இவரை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறத நாங்கள் அப்போ தான் கொஞ்சம் நாங்கள் பார்த்து சொல்ல முடியும் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது ஈஓடபிள்யூ சைட்லேருந்து. எந்த விதமான மெரிட்ஸும் கிடையாது, எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வரல, நோ விக்டிம்ஸ் இன் திஸ் அகெயின்ஸ்ட் திஸ் கம்பெனி, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதான் விஷயம். சரி, ஒருத்தர் நீதிமன்ற காவலில் வச்சு அவர் பின்னில் வெளியே வந்துட்டார்னா அப்புறம் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள், இந்த அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கு. சக்தியானந்தன் என்ன போயிட்டு அவர் வந்து கூட்டத்தை கூட்டி வச்சுருந்தாரு, கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு கோஷம் போட்டாருன்னு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. 1 நாள் நீதிமன்றத்தில் வச்சு 2 நாள் வச்சுருந்தாங்க நீதிமன்ற காவலில். 3rd day he came out in bail. அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துட்டு போயிட்டுருக்காரு, அவ்வளோதான். இதற்கு பிறகு சார்ஜ் ஷீட்னு ஒன்று போடுவாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும். அவர் தப்பு பண்ணிட்டாரு, ஆமாம் கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அங்கே ஒரு வந்து பிரளயத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணாரா, இல்லை இவருடைய உரிமையை கேட்கறதுக்கு கூட்டம் வந்துச்சா அப்படிங்கிறது நீதிமன்றம் தான் முடிவு செய்ய முடியும். முதல்ல சார்ஜ் ஷீட்டே போட மாட்டாங்க அந்த கேஸ்லாம். அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. அந்த சமயத்தில் சட்டமன்றம் கூடின சமயத்தினால மட்டும்தான் அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு ரிமாண்ட் பண்ணாங்க. 2 நாளில் வெளியே விட்டாங்க. சார்ஜ் ஷீட் இந்த கேஸில் வரவும் வராது. இதே ஒரு வழக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அம்பேத்கரின் கசின் பிரதரான அசோக் ஸ்ரீநிதி அவர்களே, இதெல்லாம் ஒரு வழக்கு கிடையாது. இந்த வழக்கில் தொங்க விட்டுற மாட்டாங்க முதல்ல. இதான் சட்டம் படித்திருந்தால் கச்சச்ச 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 கச்சச்சா டிகிரி போட்டால் மட்டும் பத்தாது, மக்களுக்கு உண்மையை சொல்ல தெரியும். ஏனால் உண்மையை சொன்னால் மக்கள் உஷாராகிட்டு அவங்க நிம்மதியாக இருப்பாங்கன்றது அவங்களோட எண்ணமே. உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, பொய்யா சொல்லிட்டு மக்களை திசை திருப்பிட்டு உட்காந்துருக்காங்க. மக்களை ஏமாற்றுகிற கூட்டம் இந்த கூட்டம், ஃப்ராடு ஏமாற்றுகிற டுபாகூர் கூட்டம். அடுத்தது, ஒருத்தனை ஃபோனில் மிரட்டினதுன்னு ஒரு கேஸ். ஆமாம், அந்த கேஸ் நாளைக்கே தூக்கில் போட்டாங்க சரியா. ஒருத்தனை ஃபோனில் மிரட்டுறதெல்லாம் ஒரு கேஸுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இந்த கேஸ் அவர் மேலே இருக்குது அவ்வளோதான் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசக்கூடிய இந்த ஒரு டுபாகு கூட்டத்தை மாட்டிக்கிட்டு மொழிக்கூடிய மக்களை என்னன்னு சொல்கிறது மக்களே, இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. இப்போ இந்த கம்பெனி மீது ஈஓடபிள்யூ இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். அதாவது ஈஓடபிள்யூ தானாக முன் வந்து வழக்கை எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் வந்து அட்டர் பொய்ன்னு நம்ம விசாரிப்பு தெரிய வருது மக்களே. அதாவது இந்த அசோக் ஸ்ரீநிதி கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எடுத்து இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதை விக்டிம் கொடுத்தால் அது வேற கதை. ஹீ இஸ் நாட் த விக்டிம். அதனால் இந்த வழக்கை அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எஸ்ஐ தான் பதிவு செய்வாங்க. இதே ஒருத்தவங்க பணம் ஏமாந்துட்டாங்க, பல கோடி ஏமாற்றம். இப்போ ஈஓடபிள்யூ கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 விக்டிம்ஸ் 200 விக்டிம்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆருத்ரா கேஸ்லாம் எடுத்து பாருங்கள், அதில் மொத்தம் 250-350 விக்டிம்ஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் விக்டிம்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லாம். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே விசாரிக்கிறாங்க. ஆல்ரெடி கோயம்புத்தூர் விசாரிச்சாச்சு, அங்கே ஏகப்பட்ட ப்ரெஷர் அவங்க கொடுத்துட்டு இருந்தது. ஸோ சென்னைக்கு மாற்றி விட்ருக்காங்க. இதுதான் இந்த கேஸோட சாராம்ச மக்களே. இப்போது அடுத்தது முக்கியமான விஷயம். சரி, இப்போ எப்போ பணம் வரும் அப்படிங்கிற கேள்விக்கு வரலாம்.
இப்போ எப்போ பணம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கூடிய அதாவது இன்னொரு விஷயம் பார்க்கணும். இல்லை மொத்தம் 30 டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு எம்டி இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. எல்லாருக்கும் ஏபி கேன்சல் ஆகலை. சக்தியானந்தனுக்கு மட்டும் ஆரம்பத்தில் போட்ட ஏபி கேன்சல் ஆகிருக்கு. மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுவார், கொஞ்சம் கழிச்சு பண்ணுவார். ஏன்னால் கேட்கப்பட்ட வார்த்தை என்ன, தி நீட் சம் டைம் கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு விஜயராகவன் அவங்க ஒன் ஆஃப் டேரக்டராக இருக்கிற அந்த கம்பெனி, அவருக்கு எனக்கு ஏபி வருது. சப்போஸ் அவர் வெளியே வந்துட்டார்னால் அவர் கண்டிப்பாக அவங்க சொல்வார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்பிஐ வந்து இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. அதையும் விசாரித்து பார்த்தோம். ஆர்பிஐ ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணினால் அது என்ன மாதிரியான ஒரு கேஸாக இருக்கும், அதுக்கு யார் உத்தரவு போடணும், அது எப்படி உத்தரவு போடுவாங்க, யார் விசாரிச்சு உத்தரவு போடுவாங்க, என்ன ஏஜென்சி விசாரிச்சு உத்தரவு போடுவாங்க, இது பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஆர்பிஐ எந்த அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸும் பண்ணல, ஒரு மண்ணும் பண்ணுறது தெரிய வர தகவல் மக்களே. இது எல்லாமே கலப்பி விடக்கூடிய ஒரு புரோடாக்கள். இதெல்லாம் நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்கன்றது தான் நம்மளுடைய தாழ்மையான ஒரு கருத்து. நம்புறோம், நம்பிட்டு போங்க. யூ ஹேவ் யுவர் ஓன் மன உளைச்சல், அவ்வளோதான். ஸோ ஆர்பிஐ எந்த எதையுமே ஃப்ரீஸும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆர்பிஐ ஃப்ரீஸ் பண்ணணும்னால் அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாட் இருக்குது, ஏகப்பட்ட குற்ற அறிக்கைகள் இருக்குது, அதுக்கு ஆர்டர் அப்படிங்கிறதை கோர்ட் வந்து போட வேண்டும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. திருப்பியும் சொல்கிற மக்களே, ஒரு மனிதன் இந்தியாவில் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அவனுடைய ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவனுடைய ஒரு அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கும் நீதிமன்ற உத்தரவு என்பது மிக மிக அவசியம். ஆர்பிஐ முடிவெடுக்காது. ஆர்பிஐ அப்படி ஒரு விஷயத்தை தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சால் அது நீதிமன்றத்துக்கு தான் கொண்டு வந்து நீதிமன்றத்தை சொல்லி தான் முடிவெடுக்க முடியும். ஆர்பிஐ தன்னாக முன்வந்து தானாக ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆர்பிஐக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீதிமன்றம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய, இந்தியாவில் வாழக்கூடிய எந்த ஒரு சிட்டிசனாக இருந்தாலும் அந்த மனுஷனுடைய உரிமைகளை பறிப்பதற்கும் தற்காலிகமாக உரிமையை வந்து நிறுத்தி வைப்பதற்கும் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அதுக்கு தான் அதிகாரமும் இருக்குது, வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஸோ அதையும் பார்க்க வேண்டும் மக்களே. ஆர்பிஐ எதையும் ஃப்ரீஸும் பண்ணல, ஃப்ரோஸும் பண்ணல. இப்போது இவங்களுக்கு என்னைக்கு பணம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கம்பெனியோட டேரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இப்பொழுது ஏபிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ யாராவது ஒரு டேரக்டர், இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி விஜயராகவனுக்கு வந்து ஏபி அவர் வருது. அவர் சப்போஸ் ஏபி கிடச்சி, ஏன்னா எல்லா டேரக்டர்ஸோட ஏபியும் வந்து நிறுத்தி வச்சிருக்க முடியாது, அது வந்து வாய்ப்பும் கிடையாது. ஏதாவது ஒரு டேரக்டர் வந்து ஏபியில் வெளியே வருவாரேயானால் அவர் தான் உங்களிடம் கூற வேண்டும் எப்பொழுது பணம் வரும், எப்படி வரும் என்பதை. ஏன்னால் அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி, டிசைடிங் ஃபேக்டர்ஸ் அவங்க தான் செக் சைன் பண்ணணும், அவங்க எல்லாத்தையும் பண்ணணும். ஒரு செக் சைன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி ஆகணும். ஒரு பேமெண்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னால் அங்கே இருக்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் டீம் அப்படிங்கிறது ப்ராசஸ் பண்ண முடியாது. என்ன ஆகுன்றதை அவங்க வந்து ஒரு எக்ஸல் ஷீட் தான் போட முடியும். எவ்வளோ அமௌண்ட்டு யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறதே அந்த பின்கோடோ இல்லை செக்கோ இல்லை நெஃப்ட்டோ இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சைனிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறதை டேரக்டர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் யார் டேரக்டருக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவர்கள் தான் இதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மிக 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 முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மக்களே, இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் வந்து வெளியே வரணும் அப்படின்னாலும் உள்ளே போகணும் அப்படின்னாலும் அந்த கன்சர்ன் டேரக்டர்ஸுக்கும் எம்டிக்கும் அவங்களுடைய கான்ஷியஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இப்போ அவங்க ஏபி அப்ளை பண்ணிருக்கிற காரணத்தினால அவங்க ரிலீஸ் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான டைம் இல்லாமல், அதுக்கான நேரம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கான சமயம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கலாம். இது நமக்கு தெரியாது. இதனை ஒரு டேரக்டர் வெளியே வந்து அவர் தான் கூற வேண்டும். அதுக்கு முன்னாடி பணம் வராமல் போயிருமோ, அவ்வளோதானோ, முடிஞ்சு போச்சா, இப்படிலாம் நீ யோசிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய மன உளைச்சல் ஏற்படுத்துறதின் மூலியமாக அந்த அசோக் ஸ்ரீநிதியாக இருக்கட்டும், இந்த பாலுமணியாக இருக்கட்டும், இந்த ஸ்வர்ணம் பேபி இந்த குரூப்புக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு சின்ன விஷயம் சொல்கிற மக்களே, ஒரு கம்பெனியை இழுத்து மூட வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு மைவித்திரி எடுத்துக்கோங்க. உங்கள் ஆப் ஒர்க் ஆகுதில்ல, ஆப் க்ளோஸ் ஆகலைல்ல, ஆப் ஒர்க்கிங்கில் இருக்குல்ல, அப்படியே கவலைப்படுறீங்க. ஹவ் டு வெயிட் அண்ட் see. ஆப் ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஆப் வந்து ப்ராசஸில் இருக்குது, ஆப்பில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை, ஆப் க்ளோஸ் ஆகலை, ஆப் ஹேங் ஆகலை, ஆப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகலை, அப்படி ஏன் கவலைப்படுறீங்க? ஹவ் டு வெயிட் அண்ட் see. இந்த கம்பெனி ஆப் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னால் அந்த கம்பெனிக்கு சார்ந்த ஐடி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல, எப்படி கம்பெனி க்ளோஸ் ஆகும்? எப்படி கம்பெனி க்ளோஸ் பண்ண முடியும்?
ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணனா அந்த கன்சர்ன் அது இப்போ இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு அந்த ஆப் தான் அவங்களுடைய மிகப்பெரிய அசெட் மாதிரின்னு சொல்லலாம். இட் கேன் பி அ வர்ச்சுவல் ஆஃபீஸ் சொல்லலாம். அப்போ இந்த ஆப் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஆப்புக்கு முன்னாடி ஒரு ஐடி டீம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஐடி டீம் யாரும் க்ளோஸ் ஆகலை, யாரும் வெளியே ஓடலை, எப்படி கம்பெனி க்ளோஸ் ஆக முடியும்னு சொல்கிறீங்க நீங்கள்? ஸோ பேமெண்ட் பற்றின விஷயத்தை இன்றைக்கு விஜயராகவன் வெளியே வந்தால் அவர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுவோம். சப்போஸ் விஜயராகவனுக்கு பெயில் கிடைக்கல, ஏபி கிடைக்கலனால் அடுத்த ஒருத்தவங்க போடுவாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். சக்தியானந்த கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு டைரக்டர் ஒருத்தவங்க வெளியே வந்து தான் இந்த பேமெண்ட் மேட்டரை பற்றி பேச முடியும். இன்ஃபேக்ட் சொல்கிற மக்களே, அவர் ஏபி அப்ளை பண்ணி ஏபி வராமல் இருந்த சமயத்திலேயே ஒரு ஆடியோ போட்டிருக்கார் சக்தியானந்தன். அப்போ அந்த ஆடியோ வச்சு பார்க்குறப்ப என்ன தெரியுதுனால், நான் என்ன தான் என்னை வந்து முடக்கிக்கிட்டு இருந்தாலும் நான் மக்கள்கிட்ட நான் வந்து விஷயத்தை பரிமாறுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹீ இஸ் இன்டிமேட்டிங் தட். ஏன்னா இப்போ வீடியோ போட முடியாது, வீடியோ போட்டால் வந்து அப்ஸ்காண்ட் வீடியோ போடுறான்னு சொல்லி அவங்க தேவையில்லாமல் உசுப்பேற்றுவாங்க, தேவையில்லாமல் அதை பிரச்சனை பண்ணுவாங்கன்னு வீடியோ போட முடியாது, ஆடியோ போடுறார். அப்போ ஒரு ஆடியோ போட்டு அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறார் அப்படின்னா அப்போது ஹீ இஸ் கன்சர்ன் அபவுட் யூ பீப்புள் தானே. வெயிட் பண்ணுங்கள், ஏன் அவசரப்படுறீங்க? பணம் அவர் வந்து சொல்லட்டும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நமக்கு, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்கேருந்து யார் ஆரம்பித்தது? அசோக் ஸ்ரீநிதி. அதுக்கு முன்னாடி பாலுமணி, ஸ்வர்ணம், பேபி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த இந்த பிரச்சனை இப்படி இந்த வந்து நிற்குது. நல்லா போயிட்டு இருந்த கம்பெனியை இப்படி வந்து இந்த கம்பெனி மேலே அவதூறியும் கிளப்பி விட்டு, ஏன்னா இவங்களுக்கு பணம் வேண்டுறதுக்காக கிளப்பி விட்டு இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இப்போ இந்த கம்பெனி ஈர்த்து மூட போகிறாங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நல்லா நடந்துக்கிட்டு இருந்த கம்பெனி தானே அது. அந்த கம்பெனி வாஸ் கோயிங் வெல் அண்ட் ரன்னிங் குட். அப்போ எந்த பிரச்சனை இல்லாமல் தான் இருந்துச்சு உங்களுக்கு. இதை மொத்தமாக கலைப்பு விட்டது யார்? செஞ்சது யார்? பண்ணது யார்? அசோக் ஸ்ரீநிதி. அப்போது இன்னும் நீங்கள் அந்த நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னால் அப்போ அவங்க ஜெயிச்சிட்ருக்காங்க, நீங்கள் தோத்துட்ருக்கிறீங்க. இப்போ யூனிட் டிசைட் மக்களே, ஐதர் யூ ஆர் லூசர் ஆர் வின்னர். வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, வெயிட் பண்ணுவோம். இன்னொரு 4 days வெயிட் பண்ணி பாருங்கள், 5 days வெயிட் பண்ணி பாருங்கள், என்ன வருதுன்றதை பார்ப்போம். கம்பெனி தரப்பில் இருந்து வெளியே வந்து தான் பேமெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க, அதை மட்டும் நம்புங்க. வேறு எவன் பேச நம்பாதீங்க. ஆனால் கம்பெனி இழுத்து மூட்டாங்களான்னு கேட்டால் மூடல. கம்பெனிஸ் ரன்னிங். என்ன நடந்துச்சு ஏபி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நாங்கள் கேடிவிஎன் டீம் சொல்லும், அதை நம்புங்க. ஏன்னால் நீதிமன்றத்தை நடந்துச்சுன்றதை விசாரித்து நம்ம சொல்கிறோம். மற்றபடி பேமெண்ட்டை பற்றி அவங்க சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்கள். கம்பெனி இழுத்து மூடப்படலை, அக்கௌண்ட்டில் எதுவும் ஃப்ரீஸ் ஆகப்படலை, இது எதுவுமே செய்யப்படவில்லை, இது எல்லாமே ஃபேக் நியூஸ், அடித்து கூற முடியும். அடுத்தது மிக முக்கியமான விஷயத்துக்கு வரலாம் மக்களே. அடுத்த முக்கியமான விஷயம், அதாவது இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமாக இருந்த அந்த அசோக் ஸ்ரீநிதியன் டீம், அது கூட வந்து மிக முக்கியமான ஒரு ஃப்ராடான அந்த ஃப்ராடு மணி, பாலுமணி அப்படின்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். இந்த பாலுமணி, அப்புறம் இந்த ஸ்வர்ணம், பேபி, அதாவது இப்போ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, சார் என்ன சார் என்னென்னமோ விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே சார், ஏதோ ஆதாரம் போடுங்க சார், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போடுங்க சார் கேட்டிங்க மக்களே. ஆதாரம் வந்து இவ்வளோ இல்லை, இவ்வளோ இல்லை, இவ்வளோ இல்லை, இவ்வளோ இல்லை, இவ்வளோ இருக்குது. ஏகப்பட்ட ஃபோட்டோஸ், ஏகப்பட்ட வீடியோஸ், ஏகப்பட்ட ஆடியோஸ், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு படத்தை வடிவில் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன பாம் சும்மா சுண்டி விட்டுன்னு பாருங்கள், அந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன சுண்டி விடலாம் மக்களே. இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள், ஒரு குட்டி ஆதாரம் சுண்டி விடலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பாலுமணி மற்றும் சொர்ணம். இப்போது சொர்ணம் இருக்கிற வீட்டுக்கு பாலுமணி வந்திருக்கானா, இல்லை பாலுமணி இருக்கிற சொர்ணம் வந்திருக்காங்களா? என்ன கதை இது? இது கோயம்புத்தூரில் நம்ம சொன்ன அந்த நீர்வீழ்ச்சி, அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு, இந்த வைதேகி ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு. இந்த வீடை சுற்றி பார்த்து ஒரே நிலமாக இருக்கும், செம்மையாக லொக்கேஷன் ஆச்சு அந்த வீடு. இந்த வீடை எடுத்தது யார் பேர் எடுக்கப்பட்டது, அந்த என்ன அக்ரிமெண்ட் போட்டது, அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டாங்க, எப்படி இவன் வந்து தங்கனா, எப்படி அந்த இடத்துல வந்து இவனோட பேனர் கட்டி வச்சுருக்கிறான். அந்த பேனர் பார்த்தீங்கன்னா இவனுடைய இந்த ட்ரஸ்ட்டோடைய பேனர் கட்டி வச்சுருக்கிறான். என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தானுங்க. அதற்கு பிறகு இந்த இடம் தெரிஞ்சு போய் போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சவொடனே எப்படி அவசரமாக அந்த இடத்த காலி பண்ணிட்டு தருமபுரிக்கு ஓடினாங்க. காலி பண்ணதுக்கு பிறகு அந்த இடம் எப்படி இருந்துச்சு, இது எல்லா ஆதாரமும் நம்மக்கிட்ட அப்பட்டமாக இருக்குது மக்கள். இது ஒரு சின்ன பாம் சுண்டி விட்ருக்கும். இப்போது சொர்ணம் இருக்கிற வீட்டுக்கு இந்த பாலுமணின்ற ஃப்ராடு போனானா, இல்லை பாலுமணி வீட்டுக்கு சொர்ணம் வந்தாங்களா? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. கச்சச்சா என்ன சொல்கிறது அப்போது ஆதாரத்துக்கு? சரி, அடுத்தது ஒன்று,
அதாவது நான் ரொம்ப சுத்தமானவன், நல்லவன், வல்லவன், நாளும் தெரிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி சபை பேசியிருக்காங்க சொல்கிறீங்க. இப்போ இந்த லெட்டரை பார்த்துருவோமே. 1/4/2022 எழுதப்பட்ட லெட்டர் மக்களே. திருச்சி காவல் ஆணையருக்கு மீனாட்சி வயது 62 அவர்கள், அதாவது இந்த சொர்ணத்துடைய அம்மா எழுதின ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர். லெட்டருடைய சாராம்சம் படிக்கிறேன் பாருங்கள். ஐயா, நான் மேற்படி விலாசத்தில் வசித்து வருகிறேன். என் கணவர் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் ஆவார். எங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். என் மகன் ஆர் சொக்கலிங்கம் திருமணமாகி சென்னையில் ஒரு குடும்பத்துடன் வசித்து வருகிறார். என் மகள் சொர்ணம் என்பவரை சேலத்தில் வசிக்கும் ராஜாராமன் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தோம். என் மகளுக்கு 10 வயதில் அஸ்வின் என்ற மகனும் 6 வயதில் ரக்ஷிதா என்ற மகளும் உள்ளனர். திருமணமான நாள் முதல் என் மகளுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு என் மருமகன் என் மகளை அடித்து கொடுமைப்படுத்துவார். நாங்கள் அவ்வப்போது சமாதானம் பேசி சேர்த்து வாழ வைப்போம். இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி 2021 கோவிட் சமயம் விட்ட அந்த செகண்ட் வேவ் விட்ட சமய மக்களே, ஜூன் மாதம் 20ஆம் தேதி என் மகளை என் மகன் அடித்து விட்டதாக தகவல் கிடைத்து நாங்கள் சேலம் சென்று என் மகள் மற்றும் பேர குழந்தைகளை சமாதானப்படுத்துவதற்காக எங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தோம். என் மருமகன் எங்களிடம், உங்கள் மகள் சொர்ணம் சேலத்தின் அருகில் உள்ள சிவன்மலையில் உள்ள சித்தர் என்று கூறிக்கொள்ளும் பாலுமணி என்பவரிடம் அதீத பக்தி கொண்டு அவரிடம் தொலைபேசியில் அடிக்கடி தொடர்பு கொண்டு அவர் ஆசிரமத்திற்கு அடிக்கடி சென்று வருகிறார் என்றும் புத்திமதி கூறுமாறு எங்களிடம் சொன்னார். என் மகளை வீட்டிற்கு அழைத்து வந்த பிறகும் என் மகள் மேற்படி பாலுமணி என்பவரிடம் அடிக்கடி தொலைபேசியில் பேசி வந்தார். ரிப்பீட் பண்ணுற மக்களே, என் மகளை வீட்டிற்கு அழைத்து வந்த பிறகும் என் மகள் மேற்படி பாலுமணி என்பவரிடம் அடிக்கடி தொலைபேசியில் பேசி வந்தார். இந்த பாலுமணி என்கின்ற ஃப்ராடுக்கு இன்னொருத்தன் குடும்பத்தில் உள்ள பொண்டாட்டிக்கு என்ன பேச்சடி கிடக்கு? எதுக்கு பேசணும்? ஏன் பேசணும்? அவன் குடும்ப பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம். உனக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை அடி கிடக்கு? யார் நீ முழந்த குடும்பத்துக்கு இருக்குங்களா? சித்தராமா அதுக்கு வரேன் மக்களே. அவ்வப்போது அங்கு சென்றும் வந்தார். நாங்கள் எங்கள் மகளுக்கு புத்திமதி சொல்லியும் கேட்காமல் நவம்பர் மாதத்தில் 2 குழந்தைகளையும் எங்களிடம் விட்டுவிட்டு திருப்பூரில் வேலை பார்க்க போவதாக சொல்லி சென்றார். அவர் எங்களிடம் எப்போதாவது தொலைபேசியில் பேசுவார். எங்கு தங்கியிருப்பதாகவோ வேலை பார்ப்பதாகவோ சொல்ல மாட்டார். என்ன அர்த்தம் இதுக்கு? அப்போ மக்களே சொல்லுங்க, என்ன அர்த்தம் இதுக்கு நீங்கள் சொல்லுங்க மக்களே. எங்கேயும் எங்கே சொல்ல மாட்டாங்க, எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பாலுமணி என்கின்ற ஒரு நபர், ஒரு ஃப்ராடு, ஒரு சின்ன பொண்ணு, 2 குழந்தைக்கு அம்மா, அவங்க சின்ன வயசு, அந்த பொண்ணை தன் கூட வந்து இருக்க சொல்லி கூப்பிட்டுருக்கான என்ன மாதிரியான கேவலமான புத்தின்றதை நான் சொல்ல வேண்டாம் மக்களே, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நாங்கள் சந்தேகப்பட்டு அவரிடம் வற்புறுத்தி கேட்டால் திருப்பூரில் இல்லை, கோயம்புத்தூர் இருப்பதாகவும் கூறினார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைதேகி ஃபால்ஸ் பக்கத்தில் எடுத்த நம்ம காமிச்ச இந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது, மேலும் அவர் வங்கி கணக்கில் பார்த்த பொழுது அவர் கணக்கில் இருந்த 2 லட்சமும் மற்றும் நாங்கள் மாதம் செலவிற்கு கொடுத்த 10,000 பற்றியும் விசாரித்த பொழுது 2 லட்சத்தை வட்டிக்கு கொடுத்திருப்பதாகவும் பின்பு பங்குகளில் முதலீடு செய்ததாகவும் முரண்பட்டு சொல்லி வந்தார். அந்த பணத்தை வாங்கிட்டான். மேலும் அவர் எங்கு உள்ளார் என்று விசாரித்து பார்த்த பொழுது கோயம்புத்தூரில் உள்ள புலுவார்பட்டியில் மேற்படி பாலுமணி சித்தர் வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கு சென்று என் மகளை அழைத்த பொழுது எங்களிடம் இருந்த தொடர்பை துண்டித்து விட்டார். அது எப்படிங்க மக்களே? பொண்டாட்டி போலியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ராடு நபர் எப்படி பொண்டாட்டி வந்து இன்னொரு பொண்ணையும் கூட வச்சுட்டு வாழ்வாங்களா? அப்படியா? நமக்கு தெரிலங்க. அது பொண்டாட்டி போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், வேறு குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ராடு எப்படி இந்த பொண்ணை அங்கே கூட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்? சரி, பொண்டாட்டி சென்னையில் இருக்கிறாங்க, அவன் பையனோட இருக்கிறாங்க, இவன் எதுக்கு அங்கே கோயம்புத்தூர் வாழ்ந்துட்டு இருக்கான்? கோயம்புத்தூர் யார் இருக்கா? அங்கே ஒன்று பொண்டாட்டியா? என்ன கதை இது? நீ தான் சொல்லணும் மக்களே. இவன் சித்தர் பார்த்துங்க, சித்தராமா. அதுக்கும் நான் அடுத்து வரேன். எப்போதாவது தொலைபேசியில் மட்டும் பேசி வருகிறார். தற்பொழுது யூடியூபில் அவரது கணவரை பற்றியும் எங்களை பற்றியும் தவறான தகவல்களுடன் உடைய வீடியோவை பதிவேற்றம் செய்துள்ளார். தற்போது என் மகள் எங்கு உள்ளார் என்றும் தெரியவில்லை. மேற்படி பாலுமணி என்பவர் சித்தர் என கூறிக்கொண்டு என் மகளுக்கு தவறான தகவல்களை சொல்லியும் துர்போதனைகளையும் என் மகளை வசியம் செய்து என் மகளிடம் இருந்த 2 லட்சத்தை எடுத்துக்கொண்டு மேலும் என் கணவர் என் மகளின் பெயரில்
செட்டில்மெண்ட் செய்து கொடுத்த வீட்டையும் அவரது பெயரில் லாக்கரில் உள்ள சுமார் 50 பவுன் நகைகளையும் அபகரித்து கொண்டு என் பேரக்குழந்தைகளை பராமரிக்காமலும் கவனிக்காமலும் ஏமாற்றும் நோக்கோடு செயல்படும் பாலுமணி சித்தர் என்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து என் மகளை மீட்டு எங்களிடம் ஒப்படைக்க ஆவணம் செய்யுமாறு தலைமை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அவங்க அம்மா கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஆதாரம் தேவையே இல்லை மக்களே. என்ன மாதிரி ஃப்ராடுன்றதை பார்த்துங்க மக்களே நீங்களே. அதாவது சித்தர் கொண்டாட மரியாதை போச்சு அவங்களெல்லாம். சித்தர் எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன மாதிரி தவ வலிமை உள்ளவங்க, இதுக்கு உண்டான மரியாதையே போச்சு மக்களே. சித்தர்னு சொல்லிட்டு தெரியிறானே, சரி முதல்ல சித்தர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி உன் காலை சரி பண்ணுறான். முதல்ல உன் காலை சரி பண்ணு, உன்னை ஓடுற மாதிரி ஆக்கிக்கோ, உன் காலை ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஆக்கிக்கோ உன் காலை. அதை மாதிரி சரி பண்ண சொல்கிறான் சித்தரை. அப்புறம் மற்றவங்க சரி பண்ணலாம் நீ எல்லாத்தையும். இப்படி ஒரு பெண்ணை ஏமாற்றி அவங்க பணத்தையும் நகையையும் அவங்க தான பத்திரத்தையும் அவங்களோட 50 பவுன் நகையெல்லாம் திருடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்கள்லாம் என்னவென்று கூறுவது நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. சித்தரா அப்போ இது ரொம்ப சாம்பிள் தான் மக்களே, ஜஸ்ட் அ சாம்பிள். அப்படி சுண்டி விட்டுருக்கும். இன்னும் ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன. இதற்கு மேலும் அந்த பாலுமணி இந்த இவன்லாம் பாலுமணியோ யாராவது அவங்க கூட சேர்ந்த ஆட்களோ வைப்ரேஷன் போர்டுக்கு போனாங்க அப்படின்னால், வைப்ரேஷன் போர்டுக்கு அவங்க போயிட்டாங்க, ஓவராக குதிக்கிறாங்க அப்படி தெரிஞ்சிச்சினால் அடுத்த நடவடிக்கை மிக பயங்கரமாக இருக்கும். இவன் பண்ண அத்தனை தப்புகளையும் எடுத்து பட்டியலிட்டு என்னென்ன பண்ணமோ செஞ்சு நடவடிக்கை பயங்கரமாக இருக்கும் மாதிரி பார்த்துக்கொள்வோம் மக்களே. திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். ஓவராக ஜம்ப் பண்ணக்கூடாது. வைப்ரேஷன் ஆச்சுன்னா இங்கே உனக்கு எல்லா ஏஷனும் ஆகிடுன்றதை நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் மக்களே. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஆட்டையை போடுறதுக்கோ இந்த கம்பெனிட்ட பணம் பிடுங்கிறதுக்கோ இவ்வளோ பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிகிறது. திருப்பியும் சொல்கிற மக்களே, இந்த பாலுமணி அப்படிங்கிற இந்த ஃப்ராடோடைய மருமகன் இருக்கிறார் இல்லையா, அந்த மருமகன் பாலாஜியும் அவங்களுடைய அண்ணனான ஸ்ரீனிவாசனும் பேசுவாரா வெளியே பாலாஜியும் ஸ்ரீனிவாசனும் வெளியே ஒரு வீடியோவில் ஆமாம் மைவி3 ஃப்ராடு தான், நான் பணம் போட்டேன், நான் பணம் சம்பாதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் போட்டு பேசுவாங்களா 2 பேரும். ஐ கீப் அ ஓப்பன் சேலஞ்ச் ஹியர். இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு, இப்படிப்பட்ட ஒரு பெண்களை ஏமாற்றி அவங்க சொத்தை ஆட்டையை போகிற ஒரு ஃப்ராடாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அபத்தத்திலையும் அபத்தம். இது சின்ன சாம்பிள். இதுக்கு மேலே வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னா நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பாலுமணி பொத்திக்கிட்டு இருக்கணும். அவ்வளோதான் மக்களே. இதாவது இந்த மாதிரி ஒரு கம்பெனியை இப்படி ஆட்டையை போட்டு சம்பாதிக்கிறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணி 2 பெண்களை பலியாட ஆக்கி அவங்கள அசிங்கப்படுத்தி வெளியே மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ண வச்சு எவ்வளோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிறது இங்கே தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம் மக்களே. இந்த கம்பெனி ஈர்த்து மூடலை, ஆப் ரன்னிங்கில் இருக்குது, ஆர்பிஐ எந்த அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணல, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்குறப்போ எந்த வார்த்தையும் இஓடபிள்யூ சொல்லலை, எதுவுமே நடக்கலை. இதனை கோர்ட்டில் விசாரித்து நாங்கள் சொல்கிறேன். இந்த விஷயத்தை எதுவுமே நடக்கலை. இதில் இன்வெஸ்டிகேஷன் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. தே ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் சம் டைம் கேட்டிருக்காங்க. இப்போது அந்த கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு டைரக்டருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கண்டிப்பாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். கிடைத்ததற்கு பிறகு வெளியே அவர்கள் உங்கள் பேமெண்ட்டு எப்போ வரும், எப்படி வருன்றதை அவர்கள் சொல்வார்கள். அதுவரையில் பொறுமையாக இருக்க வேண்டும். இது உங்களுக்கு ஒரு சத்திய சோதனை. இந்த மாதிரியான ஃப்ராடுகள் சேர்ந்து பண்ண ஒரு வேலையால் இந்த கம்பெனிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சோதனை காலம். இதனை கடந்து போகும்னு எதிர்பாருங்கள். இதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் மக்களே. பேமெண்ட்டை பற்றி எவன் என்ன பேசினாலும் அதை நம்பாதீர்கள். அந்த கம்பெனி எம்டியோ இல்லை அவங்க டைரக்டர்ஸோ பேசினா மட்டும் எது உண்மைன்றதை நம்பிக்கோங்க. நீங்கள் அது வரைக்கும் எதுவும் நம்பாதீங்க. மற்றபடி இந்த கம்பெனி மேலே போட்ட கேஸு உள்ளே போயிடுவார், தூக்கில் போட்டுருவாங்க, இது எல்லாம் ஃபால்ஸ் ப்ரோபகேண்டா. டுபாக்கூர்கள், ஃப்ராடுகள், இந்த மாதிரி ஃப்ராடு கும்பல் சொல்கிற விஷயத்தை நம்பி ஏமாற வேண்டாம். சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ பி அவேர் ஆஃப் ஃப்ராட்லண்ட் பீப்புள். என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.